ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். யாச்சத்யேவம் யதி ச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோகம். யாச்சத்யேவம் யதி ச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோகம். தாஸ்யாம்யேவ ஸ்திரமிதி வதன் காவ்யசப்தோபி தைத்யஹ. தாஸ்யாம்யேவ ஸ்திரமிதி வதன் காவ்யசப்தோபி தைத்யஹ. விந்தியாவல்யா நிஜதைதயா தத்தபாத்யாய துப்யம். விந்தியாவல்யா நிஜதைதயா தத்தபாத்யாய துப்யம். சித்ரம் சித்ரம் சகலமபி ச பிரார்ப்பயத்தோய பூர்வம். சித்ரம் சித்ரம் சகலமபி ச பிரார்ப்பயோத்தோய பூர்வம். யாச்சத்யேவம் யதி ச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோகம். தாஸ்யாம்யேவ ஸ்திரமிதி வதன் காவ்யசப்தோபி தைத்யஹ. யாச்சத்யேவம் யதி ச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோகம். தாஸ்யாம்யேவ ஸ்திரமிதி வதன் காவ்யசப்தோபி தைத்யஹ. விந்தியாவல்யா நிஜதைதயா தத்தபாத்யாய துப்யம். சித்ரம் சித்ரம் சகலமபி ச பிரார்ப்பயத்தோய பூர்வம். விந்தியாவல்யா நிஜதைதயா தத்தபாத்யாய துப்யம். சித்ரம் சித்ரம் சகலமபி ச பிரார்ப்பயோத்தோய பூர்வம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். சக பகவான், அந்த பகவானே, ஏவம் யாச்சதி யதி, இவ்வாறு வேண்டுகிறார், இவ்வாறு யாச்சகம் கேட்க வந்திருக்கிறார் என்றால், சக அகம், அத்தகைய நான், பூர்ணகாமக அஸ்மி, விருப்பங்கள் யாவும் நிறைவேறப்பெற்றவன் ஆவேன். தாஸ்யாமி ஏவ, ஆகையினால நிச்சயமாக கொடுப்பேன். இதி ஸ்திரம் வதன், இவ்வாறு உறுதியாக கூறியவாறே, சக தைத்தியக, அந்த அசுரன் மகாபலி, காவ்ய சப்தக அப்பி, சுக்கராச்சாரியாரால் சபிக்கப்பட்டும் கூட, நிஜ தைத்தயா, தன் மனைவியான விந்தியாவல்யா, விந்தியாவலியினால், தத்த பாத்யாய துப்பியம், தத்த பாத்யாய துப்பியம், பாத்தியம் நல்கப்பட்ட உங்களுக்கு, சகலமபி, தன் உடைமைகள் யாவற்றையும், தோயபூர்வம், நீரை தாரை வார்த்து, பிரார்ப்பயத்து, சமர்ப்பணம் செய்தான். சித்திரம் சித்திரம், எவ்வளவு அற்புதம். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். யாச்சத்யேவம் யதி ச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோகம். தாஸ்யாம்யேவ ஸ்திரமிதி வதன் காவ்யசப்தோபி தைத்யஹ. விந்தியாவல்யா நிஜதைதயா தத்தபாத்யாய துப்யம். சித்ரம் சித்ரம் சகலமபி ச பிரார்ப்பயத்தோய பூர்வம். யாசிக்க வந்திருப்பது பகவான் என்றால், எனக்கு எல்லா ஆசையும் பூர்ணமானது, எல்லாவற்றையும் தருவேன், குருவாகிய நீங்கள் சபித்தாலும் சத்தியப்படியே நடப்பேன் என்று குருவிடம் சொல்லிவிட்டு, தன் மனைவி விந்தியாவலி தீர்த்தம் விட தன் செல்வம் அனைத்தையும் பகவான் காலடியில் மகாபலி சமர்ப்பித்தான். பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் வரும், போரில் பின்வாங்காமல் உடலை தியாகம் செய்பவர்கள் எளிதில் கிடைப்பார்கள், ஆனால் நல்ல காலமும் பாத்திரமும் சேர்ந்த பொழுது
ஸ்ரத்தையுடன் பொருளை தியாகம் செய்பவர் கிடைப்பது அரிது அப்படின்னு அந்த ஸ்லோகம். இப்படி தன் செல்வம் அனைத்தையும் மனதார தியாகம் செய்த பலியோட செயல் மிகவும் ஆச்சரியத்துக்குரியது என்று பட்டதிரி கூறுகிறார்.